முற்றதிகார தமிழ்நாடு முதன்மை இலக்கு என்ற முழக்கத்தோடு 6 முனைகளிலிருந்து புறப்பட்ட பயணம் இன்று நிறைவு விழாவாக நடந்து கொண்டிருக்கிற இந்த நிறைவு விழாவை பயணத்தை கோரிக்கையை முன்னெடுத்து சென்றிருக்கிற எங்கள் மரியாதைக்குரிய தோழர் கொள்ளன் அவர்களே, நிகழ்வின் தலைவர் பேராசிரியர் ஜெயராமன் அவர்களே, நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றி இருக்கிற, நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு ஆதரவை தெரிவித்திருக்கிற அன்புக்குரிய தோழர்களே, இவர் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். பேசுவதற்கு நிறைய செய்திகள் இருந்தாலும் இந்த மாநாட்டின் தீர்மானங்களாக முன்வைக்கப்பட்டிருக்கிற 6 தீர்மானங்களையும் திராவிடர் விடுதலைக் கழகம் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறது என்ற அறிவிப்போடு என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். தலைமை உரையாற்ற தோழர் பேராசிரியர் ஜெயராமன் அவர்கள் இருக்கிறார்கள். வணக்கம். நீண்ட காலமாக தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டு மக்களின் அரசியல் பிரதிகளாகட்டும் மக்களாகட்டும் இந்த வடவர்களோடு அல்லது இந்தியா என்ற கூட்டுக்குள் சிக்கிக்கொண்டு வாழ்வதை விரும்பியிருக்கவில்லை. 1917ஆம் ஆண்டு டாக்டர் நாயர் அவர்கள் நீ என்னுடைய ஜஸ்டிஸ் இதழில் தலையங்கம் எழுதினார்கள். எங்களுடைய நோக்கமே தென்னிந்திய மாநிலங்களாக இருக்கிற சகோதர மொழிகளை பேசுகிற 4 நாடுகளும் இறையாண்மையுள்ள நாடுகளாக அமைந்து அதன் கூட்டமைப்பாய் அமைய வேண்டும் என்பதற்காகத்தான் தென்னிந்திய நல உரிமை சங்கம் என்ற பெயரே சூட்டப்பட்டது என்பதை அவர் குறிப்பிட்டார். அதற்கு பின்னால் இதே கோரிக்கைகளை டெல்லியில் இருக்கிற கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ்ல சார் சங்கரன் நாயர் என்கிற ஒரு நீதிபதியாக இருந்தவர் அவர் முன்மொழிந்தார். தமிழ் பேசும் 10 மாவட்டங்களுக்கு தனி நாடாக அறிவிக்க வேண்டும், ஒரு இறையாண்மையுள்ள நாடாக. அவர் சொன்னது என்பது வெறும் வரி விதிப்பும் நாடாளுமன்றம் இல்லை, முப்படைகளும் வைத்திருக்கிற அதிகாரம், தபால் தந்தி அதிகாரம், தொடர்வண்டித்துறை தனியாக என்றெல்லாம் இருக்க வேண்டும் என்ற தீர்மானத்தை அங்கு முன்மொழிந்தார்கள். அதற்கு பின்னால் பெரியாரும் போன்றவர்கள் அந்த கோரிக்கையை முன்னெடுத்தார்கள். காரணம், இந்த அவர்களோடு நம்மோடு இணைந்து வாழ்வதற்கு எதுவும் இணைப்பதற்கான கூறுகள் குறைவாக இருக்கின்றன, முரண்படுவதற்கான கூறுகளே முழுமையாக இருக்கின்றன என்ற காரணம்தான். ஏற்கனவே தோழர்கள் சொன்னதைப் போல வகுப்புரிமை என்ற உரிமை நமக்கு மறுக்கப்பட்ட போது கூட அவர் வகுப்புரிமைக்கான போராட்டம் மட்டுமில்லாமல் அதோடு வடவர் சுரண்டல் எதிர்ப்பு மாநாடுகளையும் இணைத்துத்தான் நடத்தினார். எனவே இப்படிப்பட்ட முறையில் நாம் எப்போதும் அவருடைய ஆதிக்கத்திற்கு இந்த அரசை பார்ப்பன பனியா அரசு என்பதாகத்தான் அவர் தொடர்ந்து குறிப்பிட்டுக் கொண்டிருந்தார். 57 சட்ட எரிப்பு போராட்டத்தின் போதும் வடவர் எதிர்ப்பு போராட்டங்கள் நடந்தன. எனவே இப்படிப்பட்டவன் தொடர்ச்சியாக இப்போது இன்னும் வலிமையாக கேட்பதற்கு 1000 காரணங்களை சொல்லியிருக்கிறார். நாம் அதை சொல்ல வேண்டியதில்லை. ஏற்கனவே ஆங்கிலேயன் விடுதலை தர வேண்டும் என்று நினைத்த போது கூட வந்திருந்த அமைச்சரவை குழு கேபினெட் மிஷன் வந்தது. அவர்களெல்லாம் மாநிலங்களுக்கு தான் அதிகாரம் என்பதாகத்தான் சொன்னார்கள். ஏன், அதனுடைய அரசு அமைப்பு அவை அரசியல் நிர்ணய சபையில் கூட நோக்க தீர்மானங்களை முன்மொழிந்த நேரு அவர்கள் முழு அதிகாரங்களும் மாநிலங்களுக்கு தான், அதைத்தான் ஸ்டேட்ஸ் என்று குறிப்பிட்டார். அவர்களுக்கு முழு அதிகாரம் இருக்கும் என்றும் சொன்னார். அவருடைய ஒன்றியமாகத்தான் இந்தியா விளங்கும் என்று சொன்னார். அது மட்டுமில்லை, அவங்களுக்கு என்னென்ன இருக்கும்னா, மாநிலங்களுக்கு shall possess and retain the status of autonomous units, தன்னதிகாரம் பெற்ற அமைப்புகளாக மாநிலங்கள் இருக்கும் என்ற தீர்மானத்தை தான் முன்மொழிந்தார். ஏராளமான தீர்மானங்கள், எல்லாவற்றையும் பின்னால் பாகிஸ்தான் பிரிந்தவுடன் ஏமாற்றி விட்டார்கள் என்பது வேறு. ஆனால் அப்படிப்பட்ட தீர்மானம் தான் முதல்ல அது தொடங்கிய போது 1946 இந்தியாவுக்கு விடுதலையே வரல, இவங்க நிர்ணய சபையை உருவாக்கி விட்டார்கள். பெரியார் அப்போதே அதை கேள்வி உள்ளாக்கினார். மக்கள் அனைவருக்கும் வாக்குரிமை கொடுத்து அவர்கள் வாக்களித்த பிரதி அரசியல் சட்டத்தை எழுதுவார்கள் என்று சொன்னீர்கள். ஆனால் ஜமீன்தார்களின் படித்தவர்களின் பிரதிகள் உட்கார்ந்து கொண்டு சட்டத்தை இயற்றுகிறீர்கள், இது எங்கள் தமிழ்நாட்டை கட்டுப்படுத்தாது என்று தொடக்கத்தில் சொன்னார், இறுதியிலும் சொன்னார். இப்போதும் நாம் அதை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். வலுக்கட்டாயமாக இணைக்கப்பட்ட பிணைப்பிலிருந்து வெளியேறுவதற்கு
துடித்துக் கொண்டிருக்கிற நாம் முதல் கட்டமாக முற்றதிகாரம் பெற்ற ஓர் ஆட்சியாவது ஏதாவது ஒரு வகையில் வர வேண்டும். இதன் முடிவாக இது அனைத்து அண்டை மாநிலங்களில் இருக்கிற சக சகோதர அமைப்புகள், நாடுகள் இப்படிப்பட்ட கோரது இப்பதான் இருமொழி கொள்கையை கூட பேசுகிறார்கள். இந்தி எங்களுக்கு எதிர்த்து இப்போதுதான் பேச தொடங்கி இருக்கிறார். எனவே இப்படிப்பட்ட கோரிக்கைகள் தமிழ்நாடு எங்கும், இந்தியா எங்கும் பரவி, இன்றைய இந்தியாவில் எங்கும் பரவி, அதன் காரணமாக உண்மையான ஒரு அரசுகள் அமையட்டும். அதன் ஒன்றியமாய் தேவைப்பட்டால் இந்தியா என்ற ஒரு அமைப்பு இருக்கட்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி.